رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاعلم أنه لا إله إلا الله صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பிறந்திருக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 79ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னோக்கி அமர்ந்திருக்கிறோம். இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்காக தங்களுடைய இரத்தத்தை கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள். 29/12/1975 ஆண்டு இல்லஸ்ட்ரேட்டட் ஆஃப் இந்தியா என்கிற பத்திரிகையில் குஷ்வந்த் சிங் என்கிற ஆசிரியருடைய கூற்றின்படி இந்த இந்திய சுதந்திரத்தை வாங்குவதற்கு அக்காலத்தில் இருந்த இஸ்லாமியர்களின், முஸ்லிம்களின் மக்கள் தொகையை விட சுதந்திர போராட்டத்தில் வீழ்ந்தவர்களின் சதவிகிதம் அதிகம். வாழுபவர்களின் சதவிகிதத்தை விட வீழ்ந்தவர்களின், ஷஹீதானவர்களின் சதவிகிதம் அதிகம். இப்படியானால் இந்த நாட்டினுடைய விடுதலையில் அதிக பங்களிப்பை செய்தவர்கள் இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள். தீரத்தோடு போராட வேண்டும், உயிரை கொடுத்து போராட வேண்டும். அந்த போராட்டம் அநீதிக்கு எதிராக இருக்க வேண்டும். யார் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தாலும் முன்வந்தாலும் அவர்கள் வீழ்த்தப்பட வேண்டியவர்கள். அந்த அநீதத்தை வீழ்த்தி நீதத்திற்காக எதையும் இழக்க துணிந்த கூட்டமாக இஸ்லாமியர்கள் அன்றும் வார்த்தெடுக்கப்பட்டிருந்தார்கள், இன்றும் வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்மை சிலருக்கு வேண்டுமானால் மானம், ரோசம், சூடு, சொரண இதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இஸ்லாமியர்களில் அதிகமானவர்கள் மானம், சூடு, சொரண, ரோஷம் எல்லாம் உள்ளவர்கள். நமக்கு ரோஷம் இருக்கிறது. அந்நியனை ஆள்வதற்கு நம்மால் அனுமதிக்க முடியாது. நாம் பெற்ற நம்முடைய சொந்த இடத்தை நாம் பணம் கொடுத்து வாங்கி பில்டிங் கட்டிய நம்முடைய வீடு, அந்த வீட்டுக்குள் அந்நியன் ஒருவன் நம் வீட்டுக்கு வெளியிலேயே படுத்திருந்த ஒருவன் வீட்டுக்குள் வந்து பெட்ரூமில் படுப்பதற்கு எப்படி ஒரு ரோஷமுள்ள மனிதன் அனுமதிக்க மாட்டானோ, அப்படித்தான் இந்தியாவிலேயும் இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டியும் இரத்தத்தை கொடுத்து பொருளாதாரத்தை இழந்து அத்துணையையும் இழந்த பிறகு மீட்டெடுத்த இந்த சுதந்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நழுவ விட்டு வெளியில் படுத்துறங்கியவன் இன்று பெட்ரூமில் படுத்திருக்கிறான். அதை பார்த்து கொஞ்சமும் ரோஷம் கட்டு வாழுகிற இஸ்லாமியர்கள் நாம் இல்லை. நாம் ரோஷமுள்ள இஸ்லாமியர்கள் என்பதனால்தான் தீரத்தோடு நாம் போராடிய பழைய நிகழ்வுகளை நாம் புதுப்பித்து பார்க்கிறோம். என்பார் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. என்ன பண்றது, அப்பப்ப நமக்கு ரோஷம் ஊட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய அடிப்படை இருக்கிறது. நீங்கள் அவர்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்காது, மறந்துட போறாங்க. அடிக்கடி மறக்கிற புத்தி இஸ்லாமியர்களுக்கும் மனிதனுக்கும் உண்டானது. அவர்கள் அடிக்கடி மறந்து விடுவார்கள். நினைவு கூறுங்கள். நீங்கள் அடிக்கடி நினைவு கூறுவது முக்மீன்களுக்கு பிரயோஜனம் தரும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வானே, அதுபோல நாம் நம்முடைய வரலாறுகளை மீட்டெடுக்க வேண்டிய, வரலாறுகளை நினைத்து பார்க்க வேண்டிய கட்டாய சூழல் இருக்கிறது. அதனால் தான் மீளாது விழாக்களும்
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை நாம் நினைத்து பார்த்து வெறுமனே நினைவு கூறிவிட்டு பிரியாணி பொட்டலம் வாங்கிட்டு போறதோட நிப்பாட்டுவதற்காக வேண்டிய அல்ல. எதை நாம் கேட்டோமோ உள்வாங்கினோமோ அதில் கொஞ்சமாவது ரோஷமுள்ள வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்நிகழ்வுகள். அதே போலத்தான் இந்த சமூக விழிப்புணர்வு மாநாடும் வந்தோம் உண்டோம் கலைந்தோம் என்பதற்காக வேண்டிய அல்ல. கொஞ்சமாவது நம்மில் ரோஷத்தை உருவாக்க வேண்டும். சமூக அவலங்கள், நம்முடைய கண்களுக்கு முன்னால் உள்ள அவலங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி கொஞ்சமாவது சமூக அக்கறையோடு நம்மில் ஒவ்வொருவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கூட்டப்பட்டது. சுதந்திரத்தில் இஸ்லாமியர்கள், குறிப்பாக இந்திய சுதந்திரத்தில் அதிக ஈடுபாடு கொண்டதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால் ஒன்றுமில்லை. நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை ஊட்டி வளர்க்கப்பட்டிருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா நமக்கு சொல்லித் தருகிற விஷயம் என்ன? அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அடிபணிய கூடாது. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றால் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அடிபணிய கூடாது. சில சமயத்தில் ரோச்சமா சொல்லுவோம்ல, அடிபணிவதும் அல்லாஹ்வுக்கே, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அடிபடுவோம். அந்த வார்த்தையை தான் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்கிறது. அநியாயக்காரனுக்கு அடங்கி போவது ஒரு இஸ்லாமியனுக்கு அழகல்ல என்று ஒரு முஸ்லிமனுடைய உதிரத்திலேயே, அவனுடைய இரத்தத்திலேயே ஊறிப்போன ஒன்று அநியாயக்காரனுக்கு முன்னாடி தலைகுனிய கூடாது என்பது. அநீதம் எங்கெல்லாம் தலை காட்டுமோ அப்போதெல்லாம் அதை தலையெடுக்க வேண்டும் என்பது இஸ்லாமியனுடைய இரத்தத்தில் ஊறி போனது. இதை நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா நமக்கு சொல்லி காட்டியது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களுக்கு முன்னால் வந்த எல்லா நபிமார்களும் இந்த அடிப்படையிலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு சொல்வானே, நீங்கள் ஃபிரௌனிடத்தில் செல்லுங்கள் என்று, ஃபத்தியாகு ஃபகூலா இன்னா ரசூலா ரப்பிக ஃபஅர்சில் மஅனா பனி இஸ்ராயீல் வலா துஅத்திபிஹும் கத் ஜினாக பிஆயத்தின் மின் ரப்பிக். நீ அநியாயக்கார அரசனாக இருக்கிறாய், நீ இந்த மக்கள் அநியாயமாக நடந்து கொள்கிறாய், எனவே உன்னுடைய அநியாயத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு பனு இஸ்ரவேலர்களை எங்களோடு அனுப்பு என்று வீரமாக மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பேச செய்தானே, அந்த பேச்சினுடைய வீரியம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா கொடுத்த வீரியம். எனவேதான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முந்தைய சமூகமாக இருந்தாலும் சரி, இறுதி உம்மத்தாக இருக்கிற கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்தாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமாவோடு பிணைக்கப்பட்ட வாழ்க்கை, இந்த கலிமாவோடு சேர்ந்த வாழ்க்கை. எனவே நம்முடைய இரத்தத்தோடு குருதியோடு இணைந்து ஓடுவது, அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுத்து சத்தியத்தை யாருக்கும் அடங்கி போகக்கூடாது, அநியாயத்திற்கு அடங்கக்கூடாது. அதே சமயத்தில் நல்லவர்களுடைய சொல் கேட்டு நல்லவர்களுடைய வழியில் நாம் செல்ல வேண்டும் என்கிற குர்ஆனுடைய அந்த வழிமுறைப்படிதான் நம்முடைய வாழ்க்கை, இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை இருந்தது. 1857 இருந்து 1947 வரை செய்த சுதந்திர போரை மட்டுமே இந்திய சுதந்திர போராக கட்டமைக்கப்படுகிற காலகட்டத்தில் 1756 இருந்து சுமார் 100 ஆண்டு காலங்கள் இந்தியனை எதிர்த்து குரல் கொடுத்தவர்கள், சுமார் 100 ஆண்டு காலங்கள் ஆங்கிலேயனை எதிர்த்து குரல் கொடுத்த இந்தியர்கள் இஸ்லாமியர்கள் மட்டும். அதில் இஸ்லாமியர்களை தவிர வேறு யாருக்கும் வாய்ப்பில்லை. 1756 நவாப் சிராஜுத்தௌலா அவர்களுடைய காலத்தில் ஆரம்பித்த சுதந்திர வேட்கை 1756 இருந்து 1856 வரைக்கும் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் மட்டுமே இந்திய சுதந்திரத்திற்காக, இந்த சுதந்திரத்தை பெறுவதற்காக சிரமப்பட்டவர்கள், கஷ்டப்பட்டவர்கள். ஆனால் பிந்திய 100 ஆண்டு கால வாழ்க்கையை மட்டுமே இந்திய சுதந்திரமாக காட்டக்கூடிய நிலை மற்றவர்களிடத்திலேயும் ஆங்கிலேயரிடத்திலேயும் அது இருந்தது. அதை மாற்றி காட்டியவர்கள் நம்முடைய இஸ்லாமியர்கள். முஸ்லிம்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய சதவீதத்தோடு முடித்துக் கொள்ளாமல்
யார் யாரெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் எங்கெல்லாம் இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக சிரமப்பட்டார்கள் என்பதை மணிக்கணக்கில் பேசினாலும் தீராது. ஒரு சோற்று, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வதை போல நம்முடைய சென்னையில் பிறந்து வளர்ந்து சுதந்திரத்தினுடைய வித்தை விதைப்பதற்காக நாடெங்கும் சென்று யூபியினுடைய லக்னோவில் ஒரு பகுதியை கைப்பற்றி 1857 யூபியில் அரசை நிறுவியவர் சையத் அஹமதுல்லா ஷா அவர்கள். அயோத்தியில் சிற்றரசு நடத்தி கொண்டிருந்த பாவன் ராஜா ஜெகநாத் சிங் என்பவன் சையத் அஹமதுல்லா ஷா அவர்களுக்கு நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று நயவஞ்சகத்தனமாக கடிதம் எழுதி அவனை நம்பி சென்ற சையத் அஹமதுல்லா ஷா அவர்களை ராஜாவினுடைய தம்பி பல்தேவ் சிங் என்பவன் மார்பிலேயே சுட்டுக் கொள்கிறார். ஷஹீதாக்கப்பட்ட சையத் அஹமதுல்லா ஷா அவர்கள் 13 மைல் தூரத்தில் முகாமிட்டிருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களிடத்தில் அவர்களுடைய உடல் ஒப்படைக்கப்படுகிறது. அவர்களுடைய தலை தனியாக கொய்தெடுக்கப்பட்டு கம்பியில் செருகி போலீசினுடைய சாவடியில் வைத்திருக்கிறார்கள். யாரெல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு எல்லாம் இதுதான் கதி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாமியர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு எச்சரிக்கை செய்யும் விதமாக அவர்களுடைய தலையை தனியாக கொய்தெடுத்து கம்பியில் சொருகி போலீசனுடைய சாவடியில் வைத்தார்கள். உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டது. கடைசியில் அவர்களுடைய தலை மட்டும் அஹ்மத்பூர் ஜஹான் ஆசாத் என்கிற மஹல்லாவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. விசுவாசமாக நடந்து கொண்டதற்காக, ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக நடந்து கொண்டதற்காக ராஜா ஜெகநாத் சிங்குக்கு அன்றைய காலகட்டத்தில் 50,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆங்கிலேயன் மூலமாக கிடைத்தது. சையத் அஹமதுல்லா ஷா அவர்களை பற்றி ஜெனரல் தாமஸ் என்கிற ஆங்கிலேயன் கூறும்போது சொல்வான், இந்திய சுதந்திரத்திற்காக புரட்சி செய்தவர்களில் இவரை விட மேலானவரை நாங்கள் பார்க்கவில்லை. ஆங்கில தளபதிகளில் உயர்ந்தவர் சர் ஆலம் கேம்பல் என்பவனை யுத்த களத்தில் தன்னந்தனியாக தனிப்படையாக அவரிடத்தில் மோதி அவனை தோல்வியுறச் செய்தவர் சையத் அஹமதுல்லா ஷா அவர்கள். அத்துணை வீரமிக்க ஒரு மனிதனை இந்த நாடு இழந்துவிட்டது, இஸ்லாமியர்கள் இழந்து விட்டார்கள் என்று கூட அந்த ஆங்கிலேயன் சொல்லவில்லை. ஆங்கிலேயனுடைய வார்த்தை சையத் அஹமதுல்லா ஷா என்கிற ஒரு பக்குவம் வாய்ந்த ஒரு வீரனை இந்த நாடு இழந்து விட்டது, இந்திய நாடு இழந்து விட்டது என்று அன்றைய ஆங்கிலேயன் சொன்னான், ஆங்கில தளபதி சொன்னான். ஆனால் அந்த வார்த்தைகள் தான் இங்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டு நாட்டினுடைய நன்மைக்காக யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் நாட்டுக்கு நல்லது செய்பவர்களாக பார்க்கப்படுவதில்லை. அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவன், அவன் எந்த ஜாதியை சார்ந்தவன், அவன் எந்த இனத்தை சார்ந்தவன் என்று ஜாதி ரீதியாக, இனம் ரீதியாக, மதம் ரீதியாக இன்று களையப்பட்டிருப்பது நிச்சயமாக சுதந்திரம். இரவில் வாங்கிய சுதந்திரம் எனவே விடியவே இல்லை என்று சொல்வதை போல அன்று வாங்கிய, இரவு நேரத்தில் வாங்கிய சுதந்திரம் இன்றும் விடியாத நிலையிலேயே சுதந்திரத்தை ஆங்கிலேயனிடமிருந்து பெற்றோம். ஆங்கிலேயனை விரட்டினோம், இந்த நாட்டை விட்டு விரட்டினோம், அவருடைய வார்த்தை இல்லாத அளவுக்கு மாற்றி காட்டினோம். இந்த நாட்டை முழுக்க முழுக்க இந்தியர்களுக்கு சொந்தமான நாடாக, இந்திய தேசத்தின் மீது பற்று கொண்டவர்களுடைய நாடாக, இந்திய நேசத்துக்காக உயிரை கொடுக்கக்கூடிய உத்தமர்களை கொண்ட நாடாக இந்த நாட்டை கட்டமைப்போம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டமைத்து நம்முடைய மூதாதையர்கள் ரத்தம் சிந்தி வளர்த்த இந்த நாட்டை அயோக்கியர்களிடத்தில், அயோக்கியர்களுடைய கையில் கொடுத்துவிட்டு இன்று கைப்பிசைந்து நிற்கிறோம் என்பது உண்மையா இல்லையா? இந்திய சுதந்திரத்தை நினைத்து பார்ப்பது வெறும் கதை கேட்பதற்கல்ல, வரலாறு படிப்பதற்காக வேண்டிய அல்ல, வரலாறு படைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வரலாறுகளை படிக்கிற போதுதான் அந்த வரலாறு நமக்கு பிரயோஜனமுள்ள வரலாறுகளாக மாறும். வெறும் கதை கேட்கும் எண்ணத்தில் வரலாறை கேட்பதிலோ வரலாறை படிப்பதிலோ எந்த மாற்றத்தையும் நம்மால் கொண்டு வந்து விட முடியாது. ஆமா, ஒவ்வொரு சுதந்திரத்துக்கும் மேல போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். ஒவ்வொரு சுதந்திரத்திலையும் ரொம்ப ஆக்ரோஷமா பேசத்தான் செய்யறோம்.
ஒரு வருஷத்துக்கும் இன்னொரு வருஷத்துக்கும் என்ன மாற்றத்தை கண்டோம், என்ன செஞ்சோம்? நம்முடைய மூதாதையர்கள் ரத்தம் சித்தி வாங்கிய இந்த இந்திய நாட்டின் சுதந்திரத்தை எப்படியெல்லாம் பறிகொடுத்துக் கொண்டிருக்கிறோம், எப்படியெல்லாம் நம் கைவிட்டது சென்று கொண்டிருக்கிறது. அதை மீட்டெடுப்பதற்குண்டான வழிமுறைகள் என்ன என்பதை யோசிக்க வேண்டிய இஸ்லாமிய சமூகம், இந்திய சமூகத்தில் வாழ்கிற இஸ்லாமிய சமூகம் எதற்கெல்லாமோ என்னென்ன காரணங்களுக்கெல்லாமோ தங்களுக்குள்ளேயே பிளவுகளை ஏற்படுத்திக் கொண்டு, தங்களுக்குள்ளேயே சண்டையிட்டுக் கொண்டு, தங்களுக்குள்ளேயே போராடி கொண்டு நம்முடைய இருக்கும் கொஞ்ச நஞ்ச தைரியத்தை கூட நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதே உண்மை. இந்திய சுதந்திரத்திற்காக யாரோ ஒருவர் சொல்வதை போல நம்முடைய சதவிகிதத்தை விட அதிக சதவிகிதத்தை இழந்த நம்முடைய முன்னோர்களுடைய இரத்தத்துக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தால், இந்திய சுதந்திரத்துக்காக நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகத்துக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தால், அந்த சுதந்திர காற்றை மீண்டும் ஒருமுறை சுவாசிப்பதற்காக நம் பொருளாதாரத்தை, நம்முடைய உடைமைகளை, நம்முடைய உயிரை கொடுப்பதற்கூட எப்போது நாம் தயாராகிறோமோ அப்போதுதான் நமக்காக, நம்முடைய இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்காக நம்முடைய மூதாதையர்கள் சிந்திய இரத்த துளிக்கு மரியாதை அளித்தவர்களாக நாம் வாழ்வோம். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது நாடாக இருக்கட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.